இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நம்மை நேசிக்க நம்முடைய கர்த்தர் உண்டு, நம்முடைய தெய்வம் உண்டு. அவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதில் முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், அவர் நம்மை நேசிக்க காரணங்கள் எதிர்பார்க்கிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியா 31:3 வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். பாருங்கள், இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அதற்கான அர்த்தம் என்ன? நான் உன்னை நேசிக்க நான் காரணங்கள் எதிர்பார்க்கிறதில்லை என்பதுதான் அதற்கான அர்த்தம். அவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். அவருடைய நேசத்திற்கு காரணங்கள் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, மன கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். நம்முடைய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அளவில்லாமல் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் இஸ்ரேல் மக்கள் தான். இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ தடவை நம்முடைய கர்த்தரை விட்டு எத்தனையோ தடவை அவர்கள் பின்வாங்கி போனார்கள். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் அந்த இஸ்ரேல் மக்களை அவர் கைவிடவில்லை. அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை, நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்று இஸ்ரேல் ஜனங்களை நேசித்த அதே தேவன் இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்களாகிய நம்மையும் அவர் நேசிக்கிறார். பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்திய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5:45 அவர் சொல்லுகிறார், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள், அவருடைய நேசம் எப்படிப்பட்ட நேசம் பாருங்கள். அவரை நேசிக்கிறவர்கள் மேல் மாத்திரம் நேசம் கொடுக்கக்கூடிய நேசம் அல்ல, அவரை நேசிக்காதவர்கள் மேலும் நேசம் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். யோவான் 15:15 அவர் சொல்லுகிறார், அவர் நம்மை சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கிறார். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை சிநேகிக்க, நம்மளை நண்பன் என்று சொல்லி கூப்பிட, நம்மை ஏற்றுக்கொள்ள ஒரு தகப்பன் உண்டு. அவர் தகப்பனாய் மாத்திரம் இருக்கவில்லை, நம்முடைய நண்பனாய் கூட இருக்கிறார். நல்ல நண்பன் எப்படி இருப்பானோ அதை விட பல மடங்கு ஒரு நல்ல நண்பன் அவர் நமக்கு. ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறக்க மாட்டார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.